நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பகவத்கேசரியோட கதை சொல்றேன் பாருங்க. பகவத்கேசரின்றது ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. ரொம்ப சின்ன ஒரு கதை தான். ஒரு அப்பா பொண்ணு 2 பேரு அவங்களுக்கு வந்து அம்மா இருக்க மாட்டாங்க. அந்த அப்பா வந்து ஜெயில்ல வந்து ஒரு சூப்பரண்டா இருப்பாரு. ஜெயிலுக்கு போற இடத்துல ஒரு ஹீரோ ஒருத்தர் பார்ப்பாரு. அவர் தான் பாலையா. ஸோ பாலையா மூலியமா ஏற்பட்ட நட்பினால் அதுக்கடுத்து வந்து டிராவல் பண்ணும்போது அப்பாவும் இறந்துருவாங்க. அந்த டைம்ல அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, என் பொண்ணை எப்படியாவது மிலிட்டரியில ஒரு பெரிய ஆளா கொண்டு வந்துடணும், ஒரு ஆர்மி உமனா மாத்தணும்னு சொல்லும்போது, நான் கண்டிப்பா அவங்க ஆசையை நிறைவேற்றுறேன்னு சொல்லும்போது, அந்த பொண்ணை பாலையா ட்ரெயின் பண்ணி ஆர்மி உமனா மாத்தினாரா இல்லையா, அதுக்கு நடுவில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் பகவத்கேசரியோட கதை. இதுக்கு நடுவில் பாலையாவோட மாஸ் எலமெண்ட் இருக்கும், பாலையாவோட பஞ்ச் டைலாக் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா அதோட கரு என்னன்னா, ஒரு பொண்ணை எவ்வளவு தைரியமா வளர்த்து ஒரு ஆர்மி உமனா மாத்துறாங்கன்றது. அதே கருவை அப்படியே எடுத்து ஜனநாயகன் படத்துல வச்சிருக்காங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அதுக்கு அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா, இதே மாதிரி தான் அந்த 0.19ல விஜய் அவர்களும் ஜெயில் கைதியா இருப்பாரு. பகவத்கேசரில் ஜெயில் கைதி மாதிரி இங்கேயும் ஜெயில் கைதியா இருப்பாரு. அப்படியே ஒரு 3 செகண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா